தமிழ்நாடு பிஜேபி தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை நீக்கினால் கொங்கு மண்டலத்தில் சாதி ஓட்டுகள் சரிவை ஏற்படுத்துமா? வர இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக எதிர்கொள்ள ஆயத்தமாகிவிட்டது என்றே சொல்லலாம். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில் இருந்த கூட்டணி அண்ணாமலை முன்வைத்த முரண்பட்ட கருத்துக்களால் 2023 முடிவுக்கு வந்தது. இந்த சூழ்நிலையில் கடந்த வாரம் டெல்லி சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். இந்த சந்திப்பின் பின்னணியில் அதிமுக பாஜக கூட்டணி முடிவு செய்யப்பட்டுவிட்டதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்த நிலையில் பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை டெல்லியில் மேலிட தலைவர்களை சந்தித்து பேசியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வரும் வாரங்களில் தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவர் நியமனத்தை பாஜக மேலிடம் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அண்ணாமலையும் எடப்பாடியும் கொங்கு மண்டலத்தில் ஒரே சாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் அண்ணாமலையை நீக்கிவிட்டு புதிய தலைவரை நியமித்தால் கொங்கு மண்டலத்தில் பாஜகவின் செல்வாக்கு சரியுமா என பாஜக மேலிடம் கவலை கொண்டுள்ளதாக தெரிகிறது. இதற்கிடையில் வரும் 6ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வருகிறார். அவரை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி நேரம் கேட்டிருப்பதாக தெரிகிறது. ஒருவேளை சந்திப்பு நிகழ்ந்தால் அதிமுக பாஜக கூட்டணி பற்றிய குழப்பங்களுக்கு ஒரு முடிவு பிறக்கும் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.